எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இந்த வீக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அக்யூரேட் டிப்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்லை புதுசா பாக்குறீங்கன்னா இந்த ஒரு வீக் ஃபுல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அக்யூரேட் டிப்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. கைஸ், இந்த வீக் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தான் இருந்தது. அதாவது வந்து நான் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டே வந்து நான் வந்து பண்ணல. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒன்று பண்ணி காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்க லாஸ்ட்ல வந்து பாப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன DIY ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில். ஸோ இது பிளாஸ்டிக் பாட்டில், அண்ட் தென் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பிளெயினாக கலர் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ லிம்கா பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பாட்டில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள், ஸ்விக்கியில் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு கிளாஸ் சர்க்கர், ஏன்னா நம்ம இதை வந்து டேங்க்ல வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன கிளாஸ் சர்க்கர். இந்த பாட்டிலை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப். ஸோ இது மட்டும் நீங்கள் பசங்க யாராச்சும் சின்ன பசங்க இருந்தீங்கன்னா பார்த்து கட் பண்ணுங்க. பட் இப்போ எல்லாருமே கொஞ்சம் ப்ராப்பராக தான் எல்லாருமே சேஃபாக தான் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் பம்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த சைஸ்க்கு, அதாவது இந்த ஏர் பம்ப் டியூப் வருது பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு நம்ம ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட போகிறோம். அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இதை வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் டேங்க் இருக்கிற எல்லா வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக வேணுன்றது இல்லை. ஏர் பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட்டில் வந்து கீழே வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு இப்படியே கொஞ்சம் டைம் நான் எடுத்துப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இதுதான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சக்சஸ். ஸோ இப்போ நான் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலோட டாப் வந்து அதிகமாக இருக்குது. நான் பாட்டமில் கொஞ்சோண்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இதில் ரொம்ப ஆஃப்லாம் கட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காது நம்ம பண்ண போகிறது. ஸோ பாட்டம் மட்டும் நான் கட் பண்ணிடுவேன். இந்த அளவு இருந்தால் போதும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு சைடு வந்து இந்த சக்கர் மட்டும் நான் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒன்று வச்சாலும் போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு வைக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இதுக்குள்ளே நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை, இல்லை ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு இதை உள்ள தள்ளிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தொல்லைக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறதே இல்லை, கடுப்பாக இருக்குல்ல. சரி, ஓகே, ஹோல்ஸ் ஒன்று போட்டேன். இப்போ இந்த ரப்பரை வந்து உள்ள போட முடியுதான்னு பார்க்குறேன். போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து இந்த கிளாஸ் சேக்கரை வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுன்னா இந்த ஆக்சிஜன் டியூப் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் டியூப் வந்து இதுக்குள்ள போகணும், இந்த கேப்குள்ள. ஸோ இதுல ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஹோல்ஸ் போட்டாச்சு. இதுக்குள்ள டியூபை விட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் டியூபுக்குன்னு ஒரு கனெக்ஷன் மாதிரி வரும்ல, ஸோ அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் டியூப் கூட விடலாம், ஒன்றும் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இதில் ரொம்ப வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, இதில் வந்து காற்றே போகாத மாதிரி நீங்கள் மேலே ஏதாவது கம் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை. சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே பண்ணிட வேண்டியலாம்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து அந்த ஏர் ஸ்டோன் வைப்பாங்கல்ல, ஸோ நம்ம அந்த ஏர் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்களே இது வந்து ஒரு ஃபில்டர் அப்படின்ட்டு, அப்படி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை, பாருங்க. ஸோ இது கீழே வந்து நம்ம ஏர் ஸ்டோன் வைக்க போகிறோம். அந்த ஏர் ஸ்டோன் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த பாட்டில் விட்டு கீழே வரக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெடி, அவ்வளோதான். இப்போ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். கைஸ், இப்போ இந்த அற்புதமான ப்ராடக்ட்டை வந்து, இந்த எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டை நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருமே இந்த அக்வேரியம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஃபிஷ் டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டோன், ஏர் பபிள்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் வரும் அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் ஸ்டோனை வச்சதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் வந்து மேலே போகும்போது ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வந்து தெரிக்கும். ஓகேங்களா? அது பார்க்கும்போது நல்லா இருக்கும். பட் அது என்ன இஷ்யூஸ் ஆகும்னா, உங்கள் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, கரை மாதிரி வந்து மேலே அப்படியே ஒயிட் கலர் படிச்சுட்டே வருதுல்ல, டேங்க்ல இருந்து ஒரு மாதிரி வருவாங்க கிளாஸ்லாம். ஸோ அது எதனால ஆகும்னா, இந்த ஏர் பபிள்ஸ்லாம் மேலே போயிட்டு ஸ்ப்ரே ஆகிட்டு அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்கேல்ஸ் எல்லாமே, ஐ மீன் அந்த சால்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரை மாதிரி ஆக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகையில் வந்து உங்களை பாதிக்கும். செகண்ட் வந்து நீங்கள் வந்து உள்ள வந்து ஒரு லைட் ஏதாவது வச்சிருப்பீங்க, எஸ்பெஷலி டேங்க் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருமே லைட் ஏதாச்சும் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த பபுள்ஸ் மேலே போய் தெரிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்லலாம் கண்டிப்பாக பட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட லைட்டோட அதோட லைஃப் டைமும் வந்து கம்மியாகும். சம்டைம்ஸ் வந்து ஃபியூஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நார்மலாக நம்ம லோக்கல் ஷாப்பில் வர லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போய் மேலே தெரிச்சிட்டே இருந்ததுன்னா ஃபியூஸ் போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சைட் நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த ரப்பர் இது வச்சிட்டோம்ல, இந்த ரப்பருக்கு மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போடணும். அது மட்டும் போட்டுடலாம். சின்ன ஹோல்ஸ் தான். இப்போ இதை டேங்க்ல வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இல்லாமல் இருந்தால் தண்ணி எப்படி வந்து உங்களுக்கு தெரிக்குது, இதனால வந்து தண்ணி எப்படி வந்து உங்களுக்கு அந்த பபுள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணுது அப்படின்றது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உள்ள தள்ளிடக்கூடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காற்று வந்து அப்போ தான், ஐ மீன் உள்ளே இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து வெளில வரும். அப்புறம் நம்ம இங்கே ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டோம்ல, இந்த ஹோல்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த அடைச்சிட்டு இருக்கிற காற்று எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியாக வெளில வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மோட்டர் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சு இந்த டிஐஒய் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்னு சொன்னால் எனக்கே சிரிப்பு தான் வருது. பட் இது ப்ராஜெக்டோட ஒரு சின்ன விஷயம் தான். பட் நீங்கள் வந்து அது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பாட்டில் இல்லாமல் ஆஸ்ட்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஸ்பில் ஆகட்டும், எதுவுமே வந்து வெளியில் இருக்காது, எல்லாமே அந்த பாட்டிலுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். ஸோ கண்டிப்பாக நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து அந்த சால்ட் ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகும். இது இருந்ததுன்னா இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால தான் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் நம்மளோட லைட்ஸும் வந்து நம்ம வந்து இதனால் வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம். அன்வான்டாக போயிட்டு லைட்ஸில் போயிட்டு எந்த ஒரு வாட்டர் ஸ்பில்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ டேங்க்லேயே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளியர் கிளாஸ், ஐ மீன் கிளியர் பாட்டிலில் இருக்கிறதுனால ஒரு 2 feet டேங்க்லாம் இது இருக்கும்போது இது இருக்கிறதே வந்து தெரியாது. மேபி அந்த பாட்டிலோட கேப் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கலாம் தவிர, இது நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இன்னும் அந்த பேக் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இது ஒரு 0 காஸ்ட் எஃபெக்ட் தான். இதுக்காக நீங்கள் பெருசாக எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஆக்கர் 5 rupees இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிறது தான். பாட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் வந்து தெரியல எத்தனை பேர் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம்.
அண்ட் தென் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.